அனைவருக்கும் வணக்கம். நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. மேடம், நீங்க நிறைய வீடியோஸ் போடுறீங்க. இப்போ ரீசெண்டா அவினாஷியில நடந்ததே ஒரு கொடூர சம்பவம், ரிதன்யா அவங்களுடைய கொலை வழக்க பத்தி ஏதாவது நீங்க உங்களுடைய பார்வையில சொல்லுங்க அப்படின்னாங்க. எனக்கு முதல்ல இதை பத்தின வீடியோ போடுற ஐடியாவே கிடையாதுங்க. ஏன்னா சும்மா நம்ம வீடியோ போட்டுட்டு லைக்ஸ் மட்டும் வாங்குறது நம்ம வாழ்க்கை கிடையாது. நான் அதுக்காக இந்த சேனல் ஆரம்பிக்கல. அதுக்காக நான் மை மைண்ட் ஆர்கிடெக்சருங்கிற என்னோட கம்பெனி நான் உருவாக்கல. நம்ம ஒரு விஷயம் சொல்றோம் அப்படின்னா அது நிறைய குழந்தைகளுக்கு, சமூகத்துக்கு நல்லதா போய் சேரணும் அப்படின்னு நினைப்பேன். இப்ப ரிதன்யா அவங்களுடைய கேஸ பாத்தீங்கன்னா நிறைய ஒரு 1 வீக் நான் ஃபுல்லா ஆராய்ஞ்சு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நான் சொல்றேன். ரொம்ப கொடுமை. எந்த பொண்ணுக்கும் இந்த மாதிரி ஒரு ஒரு கொடுமை நடக்கக்கூடாது. நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க பணம் காசு இருந்தா சந்தோஷமா வாழலான்னு. இப்ப அவங்கள பொறுத்த வரைக்கும் பணம் காசு, வசதி, ஒரு சொசைட்டில ஒரு நல்ல ஒரு ஸ்டேட்டஸ், பொலிட்டிக்கல் சப்போர்ட் இதெல்லாமே இருக்கு. ஆனாலும் இப்படி ஒரு இது நடந்திருக்கு அப்படின்னா இது ஒரு பெண்ணா முதல்ல நம்ம ரொம்ப சங்கடப்பட வேண்டிய விஷயம். அதுக்கப்புறம் நிறைய கேவலமான விஷயங்கள் இன்னைக்கு யூடியூபர்ஸ் தப்பா நினைச்சுக்காதீங்க. ரொம்ப ஒரு வழியோட சொல்றேன். உங்களுக்கு லைக்ஸ் கிடைக்கணும், சப்ஸ்கிரைபர்ஸ் வரணுங்கிறதுக்காக அந்த பெண்ணு, இறந்த பெண்ணுடைய பிறப்புறுப்புல காயம், அவங்களுடைய மாறல காயம்னு தப்பான ஒரு இதை நீங்க போட்டு அதை விவரிச்சு அந்த பெண்ணை ஏன் திரும்பி திரும்பி கொல்றீங்க? ரொம்ப தப்பான ஒரு விஷயங்கிறது நீங்க எல்லாம் யோசிக்கலையா? வலிக்கலையா உங்களுக்கு? எப்படி அந்த பொண்ணை நீங்க எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு உங்களுக்கு யார் அந்த ரைட்ஸ் கொடுத்தாங்க? எந்த பொண்ணையுமே அவங்களுடைய அனுமதி இல்லாம அவங்கள வர்ணிக்கிறதே மிகப்பெரிய ஒரு நியூசன்ஸ். அதே மாதிரி ரிதன்யாவுடைய தகப்பன் அவர் ஏதோ ஒரு வார்த்தை, என் பொண்ணு ஒருத்தனுக்கு ஒருத்தின்னு சொல்லி கௌரவமா இறந்துட்டா அப்படின்னு சொன்னதா நிறைய நெட்டிசன்கள் போட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் எவ்வளவு பெரிய பாவ செயல். நீங்க தவறா சித்தரிக்கிறது. சரி, எப்பேற்பட்ட மனுஷங்களா இருந்தாலும் தன்னுடைய இளவரசி மாதிரி 27 வருஷம் வளர்த்தன அந்த குழந்தைய அவங்க முடிஞ்சிருச்சு. அவங்களுக்கு இனி எதுவுமே கிடையாது. அந்த குழந்தைய விட்டுட்டு அவங்க தவிச்சிட்டு இருக்கிற அந்த சூழ்நிலையில போய் யாராவது ஒருத்தர் கேட்கும் போது ஒரு சில வார்த்தைகள் தவறுதான் செய்யும். அத ஒரு பெரிய விஷயமா நீங்க சித்தரிச்சு உங்களுக்கு லைக்ஸ் வாங்குறீங்களே, இது எவ்வளவு பெரிய பாவ செயல்னு நிறைய பேத்துக்கு புரியவே மாட்டேங்குது. தயவு செஞ்சு சொல்றேன், இந்த மாதிரி பாவத்தை பண்ணாதீங்க. முதல்ல நீங்க உங்களை மாத்திக்கங்க. தவறுகள் நம்ம செய்யறதுதான். அந்த தவறுகள் இருந்து நம்ம மாத்திக்கிறதாங்க மனுஷன். இன்னொருத்தரோட வழியை நீங்க எப்படி லைக்ஸா பண்ணுவீங்க? அது கூசலியா? நேரடியாவே கேக்குறேன். நீங்க லைக்ஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு அந்த பெண்ணுடைய உறுப்புகளையும் அவங்களுடைய பர்சனலையும் நோன்றதுக்கு யாரு ரைட்ஸ் கொடுத்தாங்க? எப்படி நீங்க அந்த மாதிரி நீங்க போடலாம்? இது நான் மிக பெரிய ஒரு வழியோட நான் கண்டிக்கிறேன். தயவு செஞ்சு உங்க லைக்ஸ்க்காக இருக்கிற ஒரு விஷயத்த ஓவரா நிறைய விஷயங்கள் நீங்க சொல்லக்கூடாதுங்கிறத நான் இந்த டைம்ல நான் தெரிவிச்சுக்கிறேன். இப்ப எனக்குமே இந்த விஷயத்த பேசணுங்கிறது என்னுடைய கான்செப்டுக்கு தேவையில்லை. பட் தொடர்ந்து பெண்களுக்கு நிறைய இந்த மாதிரி பிரச்சனைகள் நடந்துட்டே இருக்கு. இதுக்கு தீர்வு தான் என்ன? இன்னைக்கு ரிதன்யா, நாளைக்கு இதை விட இன்னொரு கேஸ் நடந்ததுன்னா அதை நோக்கி ஓடிடுவோம். இப்படியேதான் போயிட்டு இருக்குமா? மற்றவங்களுடைய பிரச்சனைகள் பாக்குறமே, நம்ம பக்கத்துல இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும், பெண் குழந்தைகளுக்கும், பெண்களுக்கும் என்ன பிரச்சனை நடந்திருக்குதுன்னு யாராவது யோசிச்சு, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா, ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க, எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு அப்படின்னு இன்னைக்கு எத்தனை பேர் கேக்குறாங்க? அந்த பொண்ணு அவங்க அப்பாவுக்கு அனுப்பின வீடியோவை நீங்க கேட்டங்க. எனக்கு கேட்க உள்ள ரொம்ப அழுதுட்டேன். அந்த பொண்ணு சொல்றா, அப்பா என் மேல தப்பு இல்லை, நான் பொய் சொல்றதா நீங்க நினைக்காதீங்க. எத்தனை அந்த குழந்தை வலியோட சொல்லியிருக்கும். ஏங்க, 27 வயசு என் தங்கச்சியா இருந்திருந்தா எனக்கு எவ்வளவு வலிக்குமோ அதே வலியோட தான் நான் இன்னைக்கு பேசிட்டு இருக்கேன். எந்த தாயும் தகப்பனும் கவின்குமார் மாதிரி ஒரு கீழ்த்தரமான ஆட்களுக்கு தெரிஞ்சே கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்க. கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இப்படிப்பட்ட கீழ்த்தரமான எண்ணங்கள் கொண்ட குடும்பம் இருக்குதுன்னு தெரியுது. நிறைய பேர் கேக்குறாங்க, ஜோசியம் பார்த்திருப்பாங்கல்ல, ஜாதகம் பார்த்திருப்பாங்கல்லன்னு. என்னங்க, எனக்கு புரியல. ஜோசியக்காரர் இந்த பொண்ணு இந்த பையன் நல்லா இருப்பான்னு சொல்றவன் தான் நாளைக்கு அந்த பொண்ணுக்கும் பையனுக்கும் பிரச்சனை வந்ததுன்னா நான் தான் சொன்ன, நான் பொறுப்பேத்துக்கிறேன்னு நிக்கிறாங்களா? என்ன முட்டாள்தனம்! ஒரு தாய் தகப்ப கரெக்டா கணிச்சுதான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். இன்னொன்னு, பையனை பெற்ற எந்த தாய் தகப்பனுக்குமே நல்லா சொல்ற, மறுபடியும் கரெக்டா வளர்த்திக்கிங்க. ஏன்னா இனி கண்டிப்பா சட்டங்களும் தண்டனைகளும் ரொம்ப ஸ்ட்ராங் ஆக போகுது. பெண்ணை பெற்றவங்களா இருந்தாலும் சரி, பையனை பெற்றவங்களா இருந்தாலும் சரி, யாரும் வானத்துல இருந்து குதிச்சிடல. இந்த உலகம், கடவுள் நமக்கு கொடுத்துருக்கிற இந்த வாழ்க்கை சந்தோஷமா வாழ்றதுக்கு தான். நான் யாரையும் மோட்டிவேட் பண்றதுக்கோ அவேர்னஸ் கொடுக்கறதுக்கோ கிடையாது. நடைமுறை பிராக்டிக்கல் மட்டும் தான் நான் பேசிட்டு இருக்கேன். வாழ்க்கையில நம்ம குழந்தைகளை நம்ம பாத்துக்கணுங்கிறது தான் ஃபர்ஸ்ட் நம்ம செய்யக்கூடிய அடிப்படை ஒரு மேனஸ், அடிப்படை ஒரு கடமை.
நம்ம குழந்தைகள் நம்ம கரெக்டா வளர்த்தனோம்னா இந்த பிரச்சனைகள் இருக்காது. நல்ல விஷயங்கள் சொல்லி கொடுங்க. முதல்ல நான் திரும்ப திரும்ப சொல்றேன், குழந்தைகிட்ட இருந்து மொபைல்ஸை வாங்குங்க. அது என்னைக்குமே நல்ல விஷயம் கிடையாது. அந்த பொண்ணு ரிதன்யா ஒரு 10 நிமிஷம் அவங்களோட வீடியோவை நான் திரும்பி திரும்பி கேட்டுட்டே இருந்தேங்க. அந்த குழந்தை சொல்லுது, அப்பா என் மேல எந்த தப்பும் இல்ல, நான் பொய் சொல்றேன் நீங்க நினைக்காதீங்க, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க. அவ ரொம்ப கிளியரா தாங்க சொல்லியிருக்கா. அவளுக்கு எந்த விஷயம் தெரியாம கிடையாது. அந்த பொண்ணு ஓப்பனா ஒத்துக்கிட்டா, நான் மிகப்பெரிய கோழை, அதனாலதான் நான் இந்த ஒரு முடிவு எடுக்கிறேன். என்னால எந்த பிரச்சனையுமே ஃபேஸ் பண்ண முடியல. நான் யாருக்கிட்ட போய் இந்த மாதிரி எனக்கு கொடுமை நடக்குது, அசிங்கம் நடக்குது, நான் யாருக்கிட்ட போய் சொல்லுவேன்? எவ்வளவு பெரிய சங்கடமான சூழ்நிலையிலையும் சமுதாயத்திலையும் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம்னு நீங்க எல்லாருமே யோசிக்கணுங்கிறதுக்காக தான் அந்த வீடியோ போட்டிருக்கேன். கல்யாணம் பண்ணி கொடுத்ததுமே உங்களுக்கும் குழந்தைக்கும் பொண்ணுக்கும் எந்த தொடர்பும் இல்லைங்கிற மாதிரி எந்த தாய் தகப்பனும் தயவு செஞ்சு இருக்காதீங்க. டே டு டே நீங்க அவங்கள்ட்ட என்ன நடக்குது ஏதுன்னு புதுசா கல்யாணம் ஆன குழந்தைகள்ட்ட நீங்க கேளுங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த சம்பிரதாயம், மறுவீடு கூப்பிடுறது, விருந்து வைக்கிறது, இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த குழந்தை நம்ம கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம், புதுசா போறோம், புதுசா அந்த பொண்ணு அந்த குடும்பத்துக்குள்ள போயிட்டான்னா அவ என்னென்ன பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணுவோம், அந்த குடும்பம் எப்படி இருக்குதுன்னு இவங்களுக்கு தெரியாது. அவ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போகணும், இவங்களும் நல்ல ஒரு கோஆபரேட் ஆகணுங்கிறதுக்காக தான் ஏதாவது ஒரு விருந்து, ஃபங்க்ஷனு, சம்பிரதாயம் சொல்லிட்டு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பொண்ணு வீட்டுக்கு வர்றது, பொண்ணு வீட்டுக்காரங்க மாப்பிள்ளை வீட்டுக்கு போறது, இந்த மாதிரி எல்லாம் இருந்தது. இந்த 78 நாட்கள்ல இந்த மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு போக்குவரவு இருந்திருக்கலாம். அப்படி ஒரு வேலை இல்லைங்கும் போதே அவங்க சுதாரிச்சிருக்கணும். என்ன பிரச்சனை, ஏன் இந்த மாதிரி வர மாட்டேங்கிறாங்க, இல்ல நம்ம போனா ஏன் இந்த மாதிரி இருக்க மாட்டேங்கிறாங்க, இவ்வளவு 27 வருஷம் இந்த பொண்ணு இவங்க வளர்த்திருக்காங்க, அவளுடைய பிளஸ் மைனஸ் என்ன, ஏன் நம்ம பொண்ணு ஒரு மாதிரி இருக்கான்னு எந்த தாயுதோ அப்படின்னு யோசிச்சிருப்பாங்க இல்லையா? இல்ல யோசிச்சு இவங்க வேணும்னே இவங்க விட்டுருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நம்ம ஒரு தாய் தகப்பனுடைய சூழ்நிலையில இருந்துதான் நம்ம யோசிக்கணும். இந்த குழந்தை சொல்லுது, என்னால அங்க டார்ச்சர் தாங்க முடியல, இது நான் வீட்டுல சொன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்குமான்னு சொல்றாங்க. ஆனா கண்டிப்பா அவ ஃபுல்லா சொல்லியிருக்க மாட்டா. ஏன்னா முழுசா சொல்லியிருந்தா எந்த தாய் தகப்பனும் பரவாயில்லன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க இப்படிப்பட்ட கொடுமைய. இந்த பொண்ணு சொல்றதுக்கு ஆள் கிடையாது. திரும்ப திரும்ப அந்த பொண்ணு சொன்னது, நான் இந்த மாதிரி ஒரு அசிங்கத்தையும் இந்த மாதிரி ஒரு சங்கடத்தையும் நான் யாருக்கிட்ட போய் சொல்லுவேன், நான் கோழத்தனமா தான் இந்த முடிவு எடுத்திருக்கேன், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க, எனக்கு இந்த ப்ராப்ளம ஃபேஸ் பண்ண முடியல, அதனாலதான் செத்துருக்கேன் அப்படிங்கிறா. இது ரிதன்யாவோட மரணம் கிடையாதுங்க. ரிதன்யா மாதிரி இன்னும் நூத்துக்கணக்கான, ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான ரிதன்யாக்கள் இன்னும் நிறைய விஷயங்கள் தான் வெளியே சொல்ல முடியாம இருக்காங்க. உங்களுக்காக மைண்ட் ஆர்கிடெக்சர் இருக்கு. உங்களுக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலுமே தயவு செஞ்சு எனக்கு மெயில் போடுங்க, எனக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. பெண்களாகிய உங்களுக்கு நான் சொல்றேன், எப்பேற்பட்ட ப்ராப்ளமா இருந்தாலுமே நம்ம ஃபேஸ் பண்ணிக்கலாம், பாத்துக்கலாங்க. உங்களுக்கு பிசிக்கலா பிரச்சனை இருக்கா, மென்டலி ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, இல்ல உங்களுக்கு அட்மாஸ்பியர் சரியில்லை, உங்களுக்கு வீட்லயே ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கா, தயவு செஞ்சு தற்கொலைங்க மட்டும் நீங்க தவறான முடிவு எடுக்காதீங்க. ஏன்னா தற்கொலை செஞ்சுக்கிட்ட எத்தனையோ பெண்கள் நம்ம நினைக்கிறோம் தற்கொலை செஞ்சுட்டா முடிஞ்சுதா. ஒரு பெரிய உண்மையை நான் சொல்லட்டுங்களா, ஒரு பெரிய நிதர்சனமான உண்மையை சொல்லட்டுமா? தற்கொலை பண்ணி முடிச்சுட்டா, செத்துட்டா முடிஞ்சதுன்னு நினைக்கிறீங்களா? நீங்க அந்த சூழ்நிலையில இருந்து மட்டும்தான் எஸ்கேப் ஆகுறீங்க. புரியுதா? அந்த ஆன்மா எவ்வளவு சடங்குகள், சம்பிரதாயங்கள் செஞ்சாலுமே மேல போக முடியாதுங்க. ரண வாழ்க்கைங்கிறது சொல்றதும் இல்லையா, அது அந்த ஆன்மா அனுபவிக்கும். கடவுள் உங்களுக்கு கொடுத்திருந்த இந்த அழகான வாழ்க்கைய, தாய் தகப்பனும் நீங்களும் உங்க மேல வச்சிருந்த இந்த கனவுகளை, சாதாரண செருப்பை எங்க கழட்டி போடணுமோ அங்க செருப்பை வைங்க, பூஜை அறையில என்ன வைக்கணுமோ அதை வைங்க. உங்க மனசு செருப்பு வைக்கிற இடம் கிடையாதுங்க. செருப்பு வைக்கிற இடம் எது தெரியுமா? வெளிய பூஜை அறையில தெய்வத்தை வைக்கணும். உங்க மனசு பூஜை அறை, உங்க உடம்பு பூஜை அறை. அது எந்த கடவுளா இருக்கட்டும், எந்த மதத்தை சார்ந்தவங்களா இருக்கட்டும், தற்கொலை தீர்வு கிடையாது. எந்த பைபிள்ல, குரான்ல, உங்களுக்கு பகவத்கீதையில, நம்மளோட இதிகாசங்கள்ல எதுல தற்கொலை சரியான முடிவுன்னு சொல்லியிருக்காங்க? எப்படி நீங்க அதை எடுக்கலாம்? யார் சொல்லி கொடுத்தாங்க தற்கொலை செஞ்சுட்டா எல்லா பிரச்சனைகளும் முடிஞ்சதுன்னு? பிரச்சனை ஆரம்பிக்கிறதே தற்கொலையில தான். தற்கொலை பண்ணிட்டு அந்த சூழ்நிலையில இருந்து மட்டும்தான் நீங்க தப்பிக்க முடியுமே தவிர, அதுக்கு பின்னாடி நீங்க கொடுத்துட்டு போகிற தண்டனை உங்க தாய் தகப்பன், கூட பிறந்தவங்க, உற்றார் சுற்றார் அத்தனை பேத்துக்குமே எவ்வளவு கேவலம், எவ்வளவு வலி வேதனை. நீங்க ஒரு டைம் செத்துருவீங்க, ஆனா அவங்க ஒவ்வொரு டைமும் செத்துட்டு இருப்பாங்க. இப்படிப்பட்ட வலியை நீங்க உங்க தாய் தகப்பனுக்கு கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா உங்களை யாரும் தடுக்க முடியாது. ஆனா செத்தாலும் நிம்மதியா இருக்க முடியாது. நான் இவ்வளவு ஹார்ஷா எப்பவுமே எந்த வீடியோவுமே நான் பேசினது கிடையாதுங்க. ஏன்னா இன்னைக்கு நடக்கிற சூழ்நிலைகள்ல நானும் குழந்தைகளை வச்சிருக்கேன், வலிக்குது.
குழந்தைகளுக்கு நாளைக்கு என்ன சூழ்நிலை நம்ம பயந்துக்கிறதுக்கு இந்த வாழ்க்கை கிடையாது. பயந்து ஓடி ஒளியறதுக்கு இந்த வாழ்க்கை கிடையாது. எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலுமே ஃபேஸ் பண்ணணும். எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் தூக்கி காலு கீழே போட்டு செருப்பு மாதிரி மிதிச்சு தூக்கி வீசுறதுக்கு ரெடியா இருந்தா மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். யார் சொன்னாங்க தற்கொலை தீர்வுன்னு? தற்கொலை ஒரு கோழத்தனம். அது எத்தனை பேர் சொன்னாலும் சரி, தற்கொலை மாதிரி ஒரு கேவலமான விஷயம் எதுவுமே கிடையாது. அதை நீங்க செஞ்சுட்டீங்கன்னா நீங்க உங்க தாய் தகப்பனையும் உங்களுடைய காலங்களையும் உங்க வாழ்க்கையும் உங்களையே நீங்க அசிங்கப்படுத்துறதுக்கு சமானம். தயவு செஞ்சு தற்கொலைங்கிற முடிவை இனிமே எடுக்க மாட்டீங்கிற நம்பிக்கையில இருக்கேன். எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் ஃபேஸ் பண்ணலாம். யாரும் சொல்றதுக்கு இல்ல நினைக்காதீங்க. உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, உங்களுக்கு நம்பிக்கையானவங்க இருப்பாங்க. அப்படி இல்லையா, மை மைண்ட் ஆர்கிடெக்சர் இருக்குது. நீங்க உங்க பிரச்சனைகள் சொல்லுங்க, எப்பேற்பட்ட ரீதியா இருந்தாலும் பாத்துக்கிறதுக்கு நாங்க இருக்கோம். அப்படி மட்டும் யாரும் இல்லைன்னு நினைக்காதீங்க. நானும் நிறைய கஷ்டமான நிறைய கரடுமுரடான பாதைகளை கடந்து வந்திருக்கேன். ஒரு பெண்ணா எத்தனை பிரச்சனைகள் இருக்குங்கிறது எனக்கும் தெரியும். நம்ம நினைச்சா எப்பேற்பட்ட பிரச்சனையும் தூக்கி காலு கீழே போட்டு மிதிக்கவும் முடியும், எரிக்கவும் முடியும். பெண் அப்படிங்கிறவ நம்ம இறந்தா நம்ம மேல வைக்க கூடாது தீ. நம்ம பார்வையிலையும் நம்ம செயல்லையும் நம்ம எண்ணத்திலையும் நம்ம மத்தவங்க கிட்ட காட்டுற கோபத்திலையும் நம்ம மேல வச்சிருக்கிற நம்பிக்கையிலையும் வைராகியத்திலையும் நம்ம தீனு காட்டணும். புரியுதா? நான் மெயினா பெண்களுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் சொல்றேன், அழுகிறது கண்ணீரை வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்க கண்ணீரை தேக்கி வைங்க. உங்க கண்ணீர் ஆயுதமா நீங்க எந்த இடத்துலயும் உபயோகப்படுத்த கூடாது. அது நெருப்பு துளியா மாறி அது மத்தவங்களை சுட்டு எரிக்கணுமே தவிர நீங்க உங்களை எரிச்சுக்கிறதுக்காக கண்ணீர் விடாதீங்க. எப்பேற்பட்டவங்களா இருந்தாலும் சரி. என் பாட்டி எனக்கு சொல்லியிருக்காங்க, அழுதன்னா அழுகிறவ கோழை. உன் கண்ணுல இருந்து ஒரு கண்ணீர் விழுகுதுன்னா உன்னை நீ கேவலப்படுத்திக்கிறதா அர்த்தம்பாங்க. அதுல இருந்து முடிஞ்ச அளவுக்கு நான் அழுக மாட்டேன். அப்படி நான் அழுகிறேன்னா அதுக்கு பெரிய வேல்யூ இருக்கணும். ஏங்க, ஒருத்தவங்க ஏமாத்திட்டு போயிட்டான், ஒரு புருஷன் சரியில்லை, ஒரு காதலன் சரியில்லை, நமக்கு நிறைய இடத்துல பெத்தவங்களும் சரியில்லாம இருக்காங்க, சூழ்நிலை சரியில்லை, வேலை செய்யற இடத்துல கஷ்டம், யார்கிட்ட சொல்ல முடியல, என்ன இதெல்லாம் உங்களுக்கு ஒரு எப்படி? நம்ம பெண்கள் நம்ம சக்தி நமக்கு ஏன் பேர் வச்சிருக்காங்க தெரியுமா? எப்பேற்பட்ட விஷயங்களும் நம்மளால தாங்க முடியுங்கிறதுக்காக தான் சக்தியின் பேர் வச்சிருக்காங்க. அந்த சக்தி உங்க எல்லாத்துக்குள்ளே இருக்கும். பெண்களுக்கு நிறையவே இருக்கு. இனிமே நம்ம ப்ரூஃப் பண்ணுவோம். நம்ம அழுக பிறந்தவங்க கிடையாது, நம்ம ஆழ பிறந்தவங்க, நம்ம ஜெயிக்க பிறந்தவங்கன்னு நம்ம யோசிக்கிறது மட்டும் கிடையாது, செயல்லையும் நம்ம காட்டணும். ரிதன்யாவுக்கு எனக்கு நான் மனவேதனைப்பட்டு நான் ரொம்ப மனம் கலங்கி கண் கலங்கி அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடையணும்னு நான் திரும்பி வேண்டிக்கிறேன். உங்க எல்லாத்துட்டையுமே நான் கேட்டுக்கிறேன், ரிதன்யாவுக்காக அவங்களோட ஆத்மா சாந்தி அடையணும், அவங்களுக்கு நியாயம் கிடைக்கணுங்கிறதுக்காக வேண்டிக்கங்க. தயவு செஞ்சு அந்த பெண்ணை பத்தின திரும்பி அவங்களோட அந்தரங்களை பத்தி நோண்டி அவங்களை அசிங்கப்படுத்த வேண்டாம். அந்த மாதிரி வரக்கூடிய காசோ இல்ல அந்த மாதிரி வரக்கூடிய லைக்ஸோ கேவலங்கிறத மட்டும் நீங்க நினைச்சீங்கன்னா போதும். மீண்டும் ஒரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது திருமதி தேன்மொழி தினேஷ்குமார். நன்றி, வணக்கம்.